सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री சங்கர விஜய மகரந்தம் 8வது ஆஸ்வாதம் ஆரம்பம். உபநயனம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கா. முதல்ல ஒரு ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம் மாதிரி. உபநீய திவங்கதே ஸ்வதாதே வியபதிஷ்ய ஆகம சங்கிரஹே ப்யதீதே நிஜமாதரம் அன்வமீ மனத்யஹ நியமாப்திம் சமுதே மமாஸ்து சத்யஹ. இது ஜெகத்குரு நவரத்ன மாலா ஸ்தோத்திரத்துல இருந்து எடுத்திருக்காருன்னு தெரியுது. கீழே போட்டிருக்காரு மாதிரி. அதாவது உபநீய திவங்கதே ஸ்வதாதே. சங்கர பகவத் பாதாளுக்கு உபநயனம் பண்ணிட்டு அவ அப்பா காலமாயிட்டாராம். திவங்கதே சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார். வியபதிஷ்ய ஆகம சங்கிரஹே ப்யதீதே. இப்ப ஆகம சங்கிரகம்ங்கிறது என்ன ஒண்ணு வச்சுக்கணும்னு சொன்னா, வித்யா சங்கிரகம், வேதாத்தியம் பண்றது, வித்தியை படிக்கிறது, அதுவும் முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நிஜ மாதரம் அன்வமீமனத்யஹா நியமாப்திம் சமுதே மமாஸ்து சத்யஹா. இங்க நியமாப்தினா சந்நியாசம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அந்த சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு அம்மாவை சம்மதிக்க வைத்தார். யார் இந்த மாதிரி பண்ணினாரோ அவர் உடனே என்னுடைய எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவாறாக ஆகட்டும், அதாவது மனசுக்கு சாந்தியை கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை. இங்க பார்த்தா உபநயனத்துக்கு அப்புறம் அவர் அப்பா காலமாயிட்டார் அப்படிங்கிறது தெரியறது. அப்புறம் படிப்பெல்லாம் குருகுலத்துல நடந்திருக்கு. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே சந்நியாசம் வாங்கிட்டு விட்டார். அதுக்கு அம்மாவிடத்திலே சம்மதியை வாங்கிட்டு, அது ஒரு கதை வரப்போறது, அது பண்ணிட்டார் அப்படிங்கறத சூச்சனையாக எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், இது பிருஹத் சங்கர விஜயத்திலேருந்து எடுத்திருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா சில எழுத்து தப்பு இருக்கு, அதனால அத படிக்க முடியல. அந்த மூல புஸ்தகத்தை பார்க்க முடியல, எப்படி இருக்குன்னு தெரியணும். சிவகுரு உபநீய சங்கராரியம் நிகமம் அசேஷம் அதாத்யஜீகபத்தம் நியதிரிதம். அப்புறம் ஏதோ அசாசர்ஹி அப்படின்னு இருக்கு, அது அப்படி இல்லை, நீச்சமானது. ஒரு பாவார்த்தம் பண்ணா புரிஞ்சுக்க முடியும். நியதம் அனீனய தந்தரே குரும் தியாம். இந்த ஸ்லோகத்துல சிவகுரு உபநயனம் பண்ணிட்டு சம்பூர்ணமா வேதாத்தியனமும் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் காலவசாத்து அவர் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார், அதாவது காலமாயிட்டார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இங்கே இப்ப பல பேதங்கள் இருக்கு. சவுள கர்மாவே பண்ணிட்டு போயிட்டாருன்னு ஒரு சில பேர் சொல்றா போல இருக்கு.
சௌளம் உபநயனம் ஆன பிறகு அவர் காலமாயிட்டார் அப்படிங்கிறது தெரிகிறது. இப்படி ஒரு சில கதைகள் இருக்கு, பலவிதமான கதைகள் இருக்கு. இங்க கீழே ஒரு சின்ன டிப்பணம் போட்டிருக்கார். அதை படிச்சா நமக்கு சில விஷயங்கள் ஸ்பஷ்டமாகும். அதனால அதை நான் இப்ப படிக்கிறேன். உபநீய திவங்கதே ஸ்வதாதே உபநீய திவங்கத பிதா அப்படின்னு சொல்லிருக்கு. உபநினீஷுரேவ திவங்கத பிதா இது த்வேதா கதாக்கிரம பிரசித்த. உபநயனம் பண்ணிட்டு அவ தகப்பனார் காலமாயிட்டார் அப்படின்னு ஒரு கதையா, உபநயனம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கச்சே உபநயனம் பண்றதுக்கு முன்னாடியே காலமாயிட்டார்னு இப்படி ஒரு 2 தினசான கதைகள் தெரியுது. இதுல உபநயனம் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிற விஷயம் இருக்கே, அதுக்கு சித்சுகீய பிராச்சீன சங்கர விஜய ஸ்லோகம். சித்சுகீய சங்கர விஜயத்திலையும் பிராச்சீன சங்கர விஜயத்திலையும் உபநயனம் பண்ணினதுக்கு அப்புறம் அவர் காலமானார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜகத்குரு ரத்னமாலிகா சித்விலாசிய சங்கர விஜயஞ்ச அனுசரந்தி. அதாவது இது ஜகத்குரு ரத்னமாலிகான்னு ஒரு புஸ்தகம், அதுவும் சரி, சித்விலாசிய சங்கர விஜயம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் இப்படித்தான் சொல்றது. உபநயனத்துக்கு முன்னாடியே அவர் காலகத்தி அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயம் எங்க இருக்குன்னா அது த்விதீயம். அது ஆனந்தகிரிய வியாசாச்சலீய மாதவீய கோவிந்தநாதீய சங்கர விஜயானி குருவம்ச காவியஞ்ச அனுசரந்தி. இது ஆனந்தகிரி, வியாசாச்சலியம், மாதவீயம், கோவிந்தநாதீயம், குருவம்ச காவியம், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் பார்க்கும்போது உபநயனத்துக்கு முன்னாடியே அவர் காலமாயிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. சுஷமாகாரஸ்து பிரதமே கிரமே ஸ்ரத்தாயாம் காரணம் இத்தம் நிரூபை. முதல்ல சொன்னது உபநயனத்துக்கு அப்புறம் அவர் காலகத்தி ஆனார்னு சொன்னாரே, அந்த கதை இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்பிக்கைக்கு உடையதாக இருக்குன்னு சுஷமாக்காரர் சொல்றார். அவர் என்ன சொல்றார், உபநயனானந்தரம் உபக்ராந்த ஸ்வதனய அத்தியாபனஸ்ய சிவகுரோஹோ ஸ்வர்க பிராப்திம் ஆகுஹு. உபநயனம் ஆன பிறகு அந்த பையனுக்கு தானே அவர் வேதாத்தியனம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம்தான் அந்த சிவகுரு காலகத்தி அடைந்தார்னு சொல்லுவா. அனுக்ஷணம் உபச்சரித்த ஆச்சாரிய சரணாக சர்வ விற்த்தாந்த சாட்சிணः சகஜவத் ஏகாகிரஹார உற்பன்னாக ஆஜீவம் அவிரஹஜுஷः ஸ்ரீ சர்வஜ்ஞ சித்சுகாச்சாரியாக ஸ்வகிருதௌ பிருஹச்சங்கர விஜயே. அதாவது பிருஹச்சங்கர விஜயம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்திலே சித்சுகாச்சாரியர் அவரை பத்தின விசேஷனம் ஏகப்பட்டது போட்டிருக்கார். அனுக்ஷணம் உபச்சரித்த ஆச்சாரிய சரணாக, ஒரு க்ஷணம் விடாமல் அவர் தன்னுடைய குருவுக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாராம், சுஷ்ரூஷ பண்ணிட்டே இருப்பாராம். சர்வவிற்த்தாந்த சாட்சிணா, அங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் பிரத்யட்சமா பார்த்தவர், நேரடில் கண்ட சாட்சி அப்படி உள்ளவர். சகஜவத் ஏகாகிரஹார உற்பன்னாக, ஒரே ஆக்ரஹாரத்தில் பிறந்தவர், கூடவே இருந்தவர். ஆஜீவம் அவிரஹஜுஷக, பிரியவே இல்லையா கடைசி பரியந்தம். இப்படியானவர் ஸ்ரீ சர்வஜ்ஞ சித்சுகாச்சாரியர். அவர் தன்னுடைய பிருஹச்சங்கர விஜயம்ங்கிற கிரந்தத்திலே சொல்றாராம். இந்த ஸ்லோகம் இருக்கு, சிவகுரு ருபனீய அப்படின்னு ஆரம்பிச்சு குருந்தியாம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். சமுதாகிருத பிராச்சீன சங்கர விஜய ஸ்லோகேனச்ச, இதுக்கு மேல பிராச்சீன சங்கர விஜயத்திலேருந்து ஒரு ஸ்லோகம், அதுவும் மேல வரப்போறது, நான் இன்னும் படிக்கல, தான் படிக்கணும். அந்த ஸ்லோகத்தினாலையும் என்ன தெரியுதுன்னா, தத் சாநித்திய பிரதிபாதிதத்வாத் சிவரஹஸ்ய வச்சனஸ்யாபி உபநீதஸ்ததா மாத்ரா இத்யஸ்ய மாத்ரா குருகுலம் பிராபிதः இத்யர்த்தஸ்ய சுபச்சத்வாத்
உபநீய திவங்கதா இத்தியவ சமஞ்சசம் பாதி. சிவரகசியத்துல அம்மா வந்து உபநயனம் பண்ணி குருகுலத்துல கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு சொல்லிருக்கு. அதையும் நாம சமன்வயப்படுத்தலாம். ஏன்னா அவர் உபநயனம் பண்ணி விட்டுட்டார், குருகுலத்துல சேர்க்கல. உபநயனத்தை ஆகி அப்பா காலமான பிறகு இங்க வழி இல்லைங்கிறதுனால குருகுலத்துல பாலகனை அம்மா சேர்த்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இவ நினைக்கிறா. சில பேர் என்ன சொல்றானா, உபநயனம் த்விப்பிரகாரகம். பிரதமம் பிரம்மரூப காயத்ருபதேசேன த்விஜத்வாபாதனம், பிரம்மண சமீபே உபநயனம் உபநயனம் சரி. இன்னொன்னு த்விதீயம் கிருத பிரம்மோபதேசஸ்ய உபாகர்மணா வேதாத்தியன யோக்கியத்துவம் லப்தவதா ததர்த்தக குரு சமீப நயனஞ்ச இதி. பிரதமம் பிதாச்சகார, த்விதீயம் மாதா பந்துவர்கஸ்ச இதி சங்கதிஹி அபி யுக்தா ஸ்யாத் அப்படின்னு சில பேர் சொல்றாளாம். அதாவது உபநயனத்தையே ரெண்டு விதமா சொல்றது உண்டு. முதல் இது காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய அந்த உபநயனம். ரெண்டாவது இந்த பிரம்மோபதேசமான பிறகு உபாகர்மா, அந்த சிராவணம்னு சொல்றோமே, அந்த உபாகர்மா முடிஞ்சு அதுக்கப்புறம் வேதாத்தியனம் யோக்கியத்துவம் அவனுக்கு வருது, அத்தியனம் பண்றதுக்கு யோக்கியத்தை ஏற்படுறது. அதுக்காக அவனை குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இது ஒரு உபநயனம், குரு சமீபே நயனம். இங்க வந்து பிரம்மோபதேசங்கிறது முதல், அது பண்ணிட்டார் சிவகுரு இருக்கிறத பண்ணிட்டார். அதுக்கப்புறம் குருகுலத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது இருக்கு. அந்த சமயத்துல அவர் இருக்கல. ஆகையால அம்மாவும் மற்ற சொந்தக்காரர்களும் பந்து வர்க்கமா சேர்ந்து ஆச்சாரியாலே குருகுலத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கா அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் இந்த கிரந்தங்கள் இருக்கு. ஆக ரெண்டு விதமா கதைகள் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த ரெண்டாவது ஸ்லோகம் இந்த இடத்துல ஒரு சில எழுத்து தப்பு இருக்குன்னு தெரிகிறது. அதன் மூல புஸ்தகம் பார்த்தா தான் நம்மளால சோதிக்க முடியும். மூணாவது ஸ்லோகத்தை இப்ப நான் படிக்கிறேன். சௌலம் கர்ம சமாப்ய சோபநயனம் தாத்தே திவம் பிரஸ்திதே மாத்ராஜ்யாம் சிரசா பிரகிருஹ்ய சமகாத் பூர்ணம் குருணாம் குலம் தத்ராத்யாய பரோ யதாவிதி சரன் பிக்ஷாம் ஜட்டி மேகலி தண்டி சர்வகலாசு சாஸ்திர ககனேஷு அபி அப்பிரதிருஷ்யோ பபௌ. சங்கரரை பத்தி வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். சௌலம் கர்ம சமாப்பிய, சௌலம் பண்ணிட்டார். உபநயனஞ்ச சமாப்பிய, சௌலம் பண்ணிட்டார், உபநயனமும் பண்ணி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு தாத்தகான பிதா, பிதாவானவர் திவம் பிரஸ்தித்தே கிளம்பிட்டார். அங்கேருந்து யோகத்தை விட்டு கிளம்பிட்டார். அப்போ அதுக்கப்புறம் அம்மா உடைய ஆஜ்ஞையின் பேர்லே மாத்ராஜ்யாம் சிரசா பிரகிருஹ்ய, அம்மா சொன்னதுனாலே அந்த அம்மாவுடைய ஆஜ்ஞையை ஏற்றுக்கொண்டு சமகா தூர்ணம் குருணாம் குலம், ஒரு வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம் நடக்கக்கூடிய ஒரு குருகுலத்துக்கு போய் வேகமா சீக்கிரமா போனாரா. தத்ர அத்தியாயபரஹா, அங்க அத்தியனத்துல ஈடுபட்டு அத்தியனத்தை தாத்பரியன செய்து யதாவிதி சரண், அங்கேயும் வந்து விதியை மீறாமல் எல்லா நியமங்களையும் பரிபாலனம் பண்ணிட்டு அப்படியாக்கம் வேதாத்தியனம் செய்தார். பிக்ஷாம் ஜட்டி மேகலி தண்டி சரண் பிக்ஷாம் அங்க அன்வைக்கணும். பிக்ஷாச்சரியம் தான் பண்ணிட்டு இருந்தாராம். பிரம்மச்சாரிக்கு அதுதான் விகிதம். அவன் வந்து பிக்ஷை எடுத்து அதுல கிடைக்கிற அன்னத்தை சாப்பிட்டு வேதாத்தியனம் பண்ண ஒரு நியமம் அதை பண்ணாராம். ஜட்டி மேகலி, ஜடையோடு இருந்தாராம். மேகலை இடுப்புல கட்டிக்கக்கூடிய மௌஞ்சி மேகலான்னு சொல்றது, அது உண்டு, அதையும் அதுக்கு தாரணம் பண்ணிட்டு இருந்தார். தண்டி, கையில தண்டம், பிரம்மச்சாரிக்கு தண்டம் உண்டு, பலாச தண்டம், அந்த தண்டம் வச்சுட்டு இருந்தார். சர்வ கலாசு சாஸ்திர ககனேஸ்வதி, குருகுலத்துல எல்லா விதமான கலைகளிலும் சரி, ககனமான அந்த சாஸ்திரங்கள்லையும் கூட அபி அப்பிரதிருஷ்யோ பபு, இவரமே மிஞ்ச முடியாது.
அந்த அளவுக்கு பெரிய ஒரு நைபுண்யம் உள்ளவராக, நல்ல பட்டுவாக இவர் விளங்கினார் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகமும் கதையோட நேரடியா சம்மந்தப்படல, தனியாக இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படிங்கறது தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இனிமேதான் நம்ம திருப்பியும் கதைக்கு விட்டத்திலிருந்து பிடிக்கிறோம். தத சிவகுருர் யஜ்வா ஸ்ரீமான் பீமான் குதூகலி பஞ்சம்யாம் ஷரதி பிராப்தும் இச்சந்தியாம் அபி சத்வரம் பிரதீக்ஷ்ய பிரதிபாம் வர்ச்சஹ தனௌ தக்ஷிணதாம் அபி உபநீதிம் யதாசாஸ்திரம் விதாத்தும் அதனோத்து மதிம். 2 ஸ்லோகமும் சேர்ந்து ஒரே வாக்கியமாக அன்வயமாகிறது. ததஹ சிவகுருர் யஜ்வா. இவெல்லாம் அந்த குழந்தை என்னன்னா வளர்றது, அதை பார்த்துட்டு இருக்கா. அந்த வர்ணனை எல்லாம் முன்னாடி வந்தது. அந்த அம்பாளே பாலை கொடுத்ததுனாலே புத்தியில ரொம்ப அதிசயமான ஒரு புத்தி உள்ளதாக இருக்கு. இதெல்லாம் வர்ணிச்சார். அதுக்கப்புறம் சிவகுருவானவர் நல்ல ஸ்ரீமான், தனவானாகவும் இருக்கார், தீமான் தியானவானாகவும் இருக்கார், குதூகலி ரொம்ப உற்சாகமா இருக்கார், பஞ்சம்யாம் ஷரதி பிராப்தும் இச்சந்தியாம் அபி. ஷரத்னா வயசு, வருஷம், 5வது வருஷம், குழந்தைக்கு 5வது வயசுல இவர் இது உபநயனம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனா இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி உடனே பண்ணணும்னு அவர் நினைச்சிருக்கார். பஞ்சம்யாம் ஷரதி பிராப்தும் இச்சந்தியாம், இங்கதான் வரப்போறது, இன்னும் வரல. அதுக்குள்ள அவசரமாக பிரதீக்ஷ்ய பிரதிபாம், அந்த குழந்தையுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து, இவருக்கு அந்த 5 வயசு வரை காத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இப்பவே அந்த புத்திசாலித்தனம் வந்தாச்சு, படிச்சதே கிரகணம் தாரணம் பண்ணக்கூடிய அந்த யோக்கியத்தை வந்தாச்சுங்கிறத பார்த்து, வர்ச்சஸ்தனவு தட்சிணதாம் அப்படி. வர்ச்சகா அப்படின்னு சொன்னா அவருடைய ஒரு தேஜஸ், அவருடைய சரீரத்துல அதை பண்ணறதுக்கு, இந்த காரியங்கள்லாம் பண்றதுக்கு வேண்டிய யோக்கியத்தையும் வந்தாச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாராம். உடனே அவர் என்ன நினைச்சார், இவனுக்கு உபநயனம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டாராம். உபநீதிம் யதாசாஸ்திரம் விதாத்தும் அதனோத் மதிம். பையனுக்கு உபநயனம் பண்ணி பேசாம பாடத்துல விட்டு விடலாம் வேத அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டார். 5வது வயசுலயே கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயித்தான்னு இருக்கு. அஷ்டமேஷு அப்படின்னு ஒரு பகுவச்சனம் இருக்கிறதுனாலே ஒரு 3 வருஷங்களை அங்க எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதுலயும் கர்ப்பாஷ்டமம்னு சொன்னா நமக்கு பிறந்தத்துல இருந்து 7வது வயசு இருக்கே, அது கர்ப்பத்தில இருந்து கணக்கு பண்றது 8வதாக வரும். அப்ப அதுக்கு முன்னாடி 3ன்னு சொல்றச்சே 6, 7, 8, அதாவது 6, 7, 8 கர்ப்பாஷ்டமத்துல சொல்றேன். நமக்கு என்ன இதுல இப்ப பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 5, 6, 7ன்னு வரும். 5வது வயசு, 6வது வயசு, 7வது வயசு இதுல உபநயனம் பண்ணலாம். அந்த 5வது வயசுங்கிறது அது பிரம்மவர்ச்சகாவும் சொல்லி ஒரு சித்தியா வேற சொல்லி இருக்கு. அதனால பஞ்சமாபதோபநீதேத் பிரம்மவர்ச்ச சமிருச்சதி இதி சூத்திரம் சமாலம்பிய நிஜ தேஜஸ் சமுஜ்வலம் பிராமேண தேஜசா பூயஹா நியோக்தும் துருதம் ஐஹத. ததுத்சவ சதிருக் வஸ்து ஜாதம் துருதம் அனீனயத். அதாவது 5வது வயசுலயே பொண்ணுல போட்டு விடுவோம். ஏன்னா பையனுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு. அதனால இப்ப பண்ணோம்னா நல்ல பிரம்மவர்ச்சசம் கிடைக்கும். பிராமணனுக்குன்னு உண்டான அந்த தேஜஸ், விசேஷமான ஒரு மகிமை, அது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சூத்திரம் சொல்லியிருக்கு. ஆனா இந்த 5 வயசுலயே பண்ணிடுவோம். 5 வயசுன்னு சொன்னா 4 வயசு கர்ப்பத்திலேருந்து இல்ல 4 வயசு முடிஞ்சு 5வது வயசு வரப்போறதுன்னு இப்ப சித்த முன்னாடி சொன்னார். பஞ்சம்யாம் ஷரதி பிராப்தும் இச்சந்தியாம். 4 வயசு முடிஞ்சு 5 வயசு இப்பதான் ஆரம்பிக்கிறது. இந்த 5வது வயசுலயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி
தன்னுடைய தேஜஸ்லேருந்து உண்டான அந்த பையனுக்கு பிராம தேஜஸ உபநயனம் சம்ஸ்காரம் பண்ணி கொடுக்கணும், சீக்கிரம் கொடுத்துடணும் அப்படின்னு நானே அதுக்காக பிரயத்தனப்பட்டாராம். அதை பெரிய உற்சவமா கொண்டாடுவாளோ இல்லையோ உபநயனம்னு சொன்னா. அதனால அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எல்லா வஸ்துக்களையும் துருதம் அநீநயத்து ரொம்ப சீக்கிரமாக அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணி முடிச்சாராம். விசாரிய பகுஷா சாஸ்திரம் நிர்துஷ்டே ஸ்வேஷ்ட சாதகே லோகபந்து தினேசஸ்ய பிரஜத்யபி ஹரித்தடம் சுமுகூர்த்தே சுநக்ஷத்ரே சத்யோக கரணாஞ்சிதே வாசரே பாசுரே பவ்யே திவ்ய லக்ஷண லக்ஷிதே அதனிஷ்ட உபநீதிம் சஹா சமஸ்தைர் பந்துபிஹி யுதஹா. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய பகுஷா விசாரிய இந்த விஷயத்துல நன்னா விசாரம் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவாங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தையும் நன்னா விசாரம் பண்ணி தோஷம் இல்லாத ஒரு காலத்தை கண்டுபிடிச்சு உபநயனத்துக்கு முகூர்த்தம் பார்த்தாராம். ஸ்ரேஷ்ட சாதகே லோகபந்து. லோகபந்து ஸ்திரீதனு, அதாவது சூரியன் நமக்கு நல்ல இஷ்டமான இஷ்ட சாதகமா இருக்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஸ்திதியில இருக்கும் அந்த காலத்திலே தினேசஸ்ய பிரஜத்யபி ஹரித்தடம். இந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பாடம். இதெல்லாம் எதுல இருந்து எடுத்திருக்காரு ஸ்லோகம்? சித்விலாசீயதா, சித்விலாசீய சங்கர விஜயம் இல்லையா? லோகபந்து தினேசஸ்ய ஹரித்தடம் விரஜதி. இது சப்தமியா இருக்கணும் தெரிகிறது. சரி, அதை இப்போதைக்கு விட்டு வைக்கிறேன். சுமுகூர்த்தே சுநக்ஷத்ரே சத் யோக கரணாஞ்சிதே. நல்ல ஒரு முகூர்த்தம், நல்ல நட்சத்திரம், நல்ல யோகம், கரணம், இதுகளோடு சேர்ந்த ஒரு நல்ல முகூர்த்தத்திலே வாசரே பாசுரே பவ்யே, ஒரு நல்ல நாள்ல திவ்ய லக்ஷண லக்ஷிதே, ரொம்ப ஒஸ்தியான லட்சணம், திவ்யமான லட்சணங்களோடு கூடின ஒரு நாள்ல அதனிஷ்ட உபநீதி சகா. உபநீதினா உபநயனம், பையனுக்கு சிவகுரு உபநயனம் செய்து வைத்தார். சமஸ்தைஹி பந்துபிர் யுதஹா. உபநயனம் பண்ணும்போது அங்கே அவளுடைய சொந்தக்காரால் பந்துக்கள் எல்லாரும் வந்திருந்தா. அப்படித்தானே பண்ணுவா. இந்த மாதிரி உபநயனம் பண்ணி வச்சாராம். கிருதோபநீதிர் பாலோபி புத்ரபு சூரிய தேஜசா யதா வியராஜத ததா அதீவ்யத் பிராமேண தேஜசா. இதுவும் ஒரு நல்ல ஸ்லோகமா இருக்கு. அந்த பையனுக்கு உபநயனம் பண்ணி வச்ச உடனே அவருடைய தேஜஸ் கூடினதா. கிருதோபநீதிஹி பாலோபி, உபநயனம் ஆன பிறகு உபநயனமான அந்த பையன், புதபுக்குனா அக்னி, சூரியன், இவர்களுடைய தேஜஸா யதா வியராஜத ததா அதீவ்யத் பிராமேண தேஜசா. ஏற்கனவே சூரியனை போலையும் அக்னியை போலையும் பிரகாசமா இருந்த அந்த பையன் உபநயனம் ஆன பிறகு பிராம தேஜஸோடும் சேர்ந்து விளங்கினான். தேஜஸ் கூடினது. தட்சிணா தீக்ஷிதா சோபி வனீபக ஜனாவனோ பயோதயிவ சௌவர்ண விருஷ்டீஹி துஷ்டோ வவர்ஷசஹ. தட்சிணா தீக்ஷிதः சோபி வனீபக ஜனாவனம். அந்த காலத்திலே அந்த சிவகுருவானவர் நிறைய தட்சிணையை அள்ளி கொடுத்தாராம். வனீபக ஜனாவனும் பயோத இவ. வனீபகான்னு யாச்சகனுக்கு பேரு. யாச்சகர்கள் இருக்கும்
ஒரு பூமியிலே, அதாவது பயோதைவ அப்படியே அந்த யாச்சகர்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாராம். விருஷ்டி எப்படி இருந்ததுன்னா, இந்த மேகம் எப்படி ஜலத்தை வருஷிக்கிறதோ, பயோதகன மேகம், மேகம் அப்படியே கொட்டிடுறத தண்ணி ஜலத்தை, அத போல வருஷிச்சுட்டாராம். துஷ்டோ வருஷசா சௌவர்ண விருஷ்டி, மேகம் ஜலத்தை வருஷிக்கிறது. இவர் எல்லாருக்கும் தங்கத்தை பவுன்னு கொடுத்துட்டார். எல்லாருக்கும் வந்தவாள் அத்தனை பேருக்கும், வராதவாளுக்கும் சரி, யாரெல்லாம் இருந்தாரோ அத்தனை பேருக்கும் விருஷ்டி பண்ணிட்டார், ஸ்வர்ண விருஷ்டி பண்ணிவிட்டார். துஷ்டோ வவர்ஷசா அருந்ததி சதிருக்ஷா ஆர்யா தாராஸ்தஸ்ய அக்ரஜன்மனः மால்யைஹி ஆனந்தயாமாச புரந்திரீஹி அதி சத்வரம். அந்த உபநயன உற்சவத்திலே இந்த சிவகுருடைய தர்மபத்னியான ஆர்யாம்பாள் அருந்ததி, வசிஷ்டருக்கு அருந்ததி போல பதிவிரத்தை, அந்த சிவகுருங்கிற பிராமணருடைய பத்னியானவள் மால்கைஹி புரந்திரீஹி ஆனந்தயாமாச, அங்க வந்த சுமங்கலிகளுக்கெல்லாம் அவளுக்கு வேண்டிய சன்மானங்கள்லாம் பண்ணி பூவெல்லாம் கொடுத்து, மாலை எல்லாம் கொடுத்து, சீக்கிரமாக அத்தனை பேருக்கும் அவளுக்கு செய்ய வேண்டிய சத்காரத்தை செய்தாள். தோஷயாமாச மிருஷ்டான்னைஹி தேவதா இவ பக்திதः விருஷாச்சல ஈஸ்வர பிரீத்திம் ஸ்வச்சந்தம் யச்சதி ஸ்மசா. தோஷயாமாச மிருஷ்டான்னைஹி, பல விதமான பக்வான்னங்கள் எல்லாம் பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாளாம். அதே சாப்பாடு போட்டா திருப்தி, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவா. எல்லா இடத்துல சாப்பாடு பிரமாதம் அப்படின்னு, உபநயனம் பிரமாதமா இல்லையா அது தெரியாது, ஆனா சாப்பாடு பிரமாதம்னு சொல்லிட்டு போறத கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அந்த மாதிரி தோஷயாமாச மிருஷ்டான்னைஹி தேவதா இவ பக்திதா, அங்க வந்த சுமங்கலிகள் அத்தனை பேரையும் தேவத்தையாக நினைச்சு பக்தியோடு, எப்படி ஒரு தேவதைக்கு பக்தியோடு எல்லாம் பண்ணுவாளோ அத போல அவளுக்கெல்லாம் ஆகார எல்லாம் பண்ணி எல்லா இதுவும் பக்தியோடு பண்ணி பண்ணி சந்தோஷப்படுத்தினாலாம். விருஷாச்சலேஸ்வரர் அவர் தானே, இப்போ அவருடைய அனுகிரகத்தினாலதான் இந்த புள்ள பிறந்திருக்கு. அதனால அவருடைய பிரீத்திக்காக ஸ்வச்சந்தம் யச்சதி ஸ்மசா, இதெல்லாம் யதேஷ்டமா அவ பாட்டு கொடுக்குறா. எதுக்கான இது மூலமாக அந்த விருஷாச்சலேஸ்வரருக்கு பிரீத்தி ஏற்படும். பஷ்யதஸ்தஸ்ய புத்ராஸ்யம் சுதா சூதிமிவ உதிதம் பயோதேரிவ கல்லோலாக பிரமதாக ந மமுர் ஹிருதி. இந்த உபநயனமான பையனை பார்த்த உடனே அந்த புத்திரனுடைய முகத்தை பார்க்கிறார் சிவகுரு. அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா, அந்த சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்துக்கு அவருடைய ஹிருதயத்துல இடம் ஓடல. பயோதேரிவ கல்லோலாக சுதாசூதி, சந்திரன் உதிச்சாச்சுன்னா, பௌர்ணமி சந்திரன் உதிக்கும் போது அந்த சமுத்திரம் அப்படியே பொங்கி வருமா. அங்க வரக்கூடிய அலைகளுக்கு அவ்வளவு சந்தோஷம், அதனால கட்டுப்படுத்த முடியாது, அது பிரிஷா வந்துடும். அந்த மாதிரி இவருடைய ஹிருதயத்திலே உபநயனமான அந்த பையனுடைய முகத்தை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷம் நிறைய வந்தது. மமுர் ஹிருதி, அவருடைய ஹிருதயத்திலே அந்த சந்தோஷமானது அளக்க முடியல, அதுல கொள்ளல. ததப்பரம் ச குதுகி ஸ்ரீமான் சிவகுரு மகி கதாச்சித் ஈஸ்வரே நித்யே சத்யே சித்தம் நிதாய சஹ தியாயன் அந்தஹ பரந்தத்துவம் ஸ்திதவான் சுவினிச்சலஹ. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்ரீமான் சிவகுரு, அந்த யஜ்வா தீட்சிதர், ஈஸ்வரன் நித்தியமாகவும் சத்தியமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை மனசுல வச்சுண்டு அவரையே தியானம் பண்ணிட்டு நிச்சலமாக ஆடாம அசையாம கொஞ்ச நாள் தியானத்துல இருந்தாராம். அப்படி இருக்கிறச்ச பஞ்சத்துவம் அகமத் சத்யா காலோகி துரதிக்கிரமஹா, அவர் அப்படியே இருந்துட்டு சரீரத்தை விட்டுட்டார். அந்த சரீரத்துல இருந்து விட்டுட்டார். ஏன்னா இது காலோகி துரதிக்கிரமஹா, அது காலம் வந்துடுச்சு.
காலம் வந்தாச்சுன்னா அப்புறம் ஒன்றும் அதை மாற்ற முடியாது. வல்லபே பஞ்சகாம்யாத்தே சோக விஹ்வல மானசா பாரியா பாலசுதா விருத்தா ருரோத கருணம் சதி. தன்னுடைய பர்த்தா இந்த மாதிரி அகஸ்மாத்து போயிட்டாரே, ரொம்ப சோகப்படுறா அந்த அம்மா. பாரிய அந்த பாலசுதா குழந்தை, சின்ன குழந்தையா, கை குழந்தை, சின்ன குழந்தையோட வேற இருக்கா, வயசு வேற ஆயிடுத்து. விருத்தா, வயதான காலத்துல பிறந்த குழந்தை, என்ன பண்ணுவா பாவம். அதனால ரொம்ப கருணமாக அழுதாளாம். கருணை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப தாபமா இருக்கும். அது அப்படி அந்த மாதிரி அழுதாளும். கிரமேண ஆஸ்வாசிதா விருத்தி சோகமுத்ஸ்ருஜ்ய சா ததः சுதேன காரயாமாச சம்ஸ்காராதி கிரியா பிது. கிரமமாக அங்க வந்த பெரியவாள்லாம் வேற என்ன பண்றது, காலத்தை மாற்ற முடியாது, இப்படி ஆகும், எல்லாருக்கும் அப்படிதான் ஆகும். அதனால இந்த மாதிரி சோகப்பட வேண்டாம், மேல் கொண்டு ஏதாவது வேலையை பாரு, நடக்க வேண்டியதை பாருன்னு அப்படிலாம் ஆஸ்வாசனம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தன்னுடைய அந்த 5 வயசு பையனை வச்சு அப்பாவுக்கு வேண்டிய அந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சாலாம். ச வத்சராந்தம் தீக்ஷாஞ்ச ததார விதிவத் பிதுஹு. சங்கரர் 1 வருஷ காலம் அப்பாவுக்குன்னு பித்ரு தீட்சை உண்டு புத்திரனுக்கு. அந்த தீட்சையெல்லாம் தாரணம் பண்ணிட்டு வேண்டிய அந்த 1 வருஷ காலம் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் மாசிகம் அனுமாசிகம் போக்குவரத்தெல்லாம் சொல்றாள், அதெல்லாம் பண்ணியிருப்பார். பிதிருக்காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதிஜகே, இப்ப இதுக்கு மேல ஸ்ரீ சங்கரருடைய குருகுல வாசம். அதிஜகே நிகமாம் சதுரோபி சஹ கிரமத ஏவ குரோஹோ ச ஷடங்ககான் அஜனி விஸ்மிதமத்ர மகாமதௌ த்விஜசுதே அல்பதனௌ ஜனதா மனஹ. நிகமாம் சதுரோபி சஹ கிரமதஹ ஏவ அதிஜகே. 4 வேதங்கள்னு சொல்றாளே, 4 வேதங்களையும் கிரமமா அத்தியனம் பண்ணுறா. குரு சகாஷாத், குரு கிட்ட போய் அத்தியனம் பண்ணி 4 வேதம் படிச்சு 6 அங்கங்களையும் படிச்சு, அவர் பார்த்தால் விஸ்மிதமத்ர மகாமதௌ த்விஜசுதே அல்பதனௌ ஜனதாமனஹா விஸ்மிதம் அஜனி. பார்க்கிறவ அத்தனை பேருக்கும் ஒரே விஸ்மயம், ஆச்சரியமா இருக்கு. இந்த பிராமண பையன் இவன் அல்பத்தனம், சின்ன குழந்தையா இருக்கான், சிறுண்டா இருக்கா, இவன் 4 வேதமும் சொல்றான், யாரு அங்கங்கள்லாம் தெரியுது, எல்லாமே படிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்கிறவாளுக்கெல்லாம் இந்த சின்ன வயசுல எப்படி முடிச்சான் அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கு. சஹ நிபாட யுதா வடவ சமம் படித்தும் ஐஷத ந த்விஜசூனுனா அபி குருர் விஷயம் பிரதிபேதிவான் கைவ பாடயித்தும் சஹசா க்ஷமஹ. இவரோடு சேர்ந்து படிக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா போச்சு, அவளால் தாக்கு பிடிக்க முடியல. சக நிபாட யுதாக பட்டவஹா, மற்ற வட்டுக்கள்லாம் இருப்பாளே அவள்லாம் சமம் படித்தும் ந ஐஷத்த விஜசூனுனா. விஜசூனுவானா இந்த சங்கரரோடு சேர்ந்து படிக்க அவளால முடியல. குருக்கே சந்தேகம் வந்து கொடுத்தான், பாட சொல்லி கொடுக்குற குருக்கே. அப்படி குரு விஷயம் பிரதிபேதிவான் தைவ பாடயித்தும் சகசாட்சமா. இந்த பையனுக்கு பாடம் சொல்லி ரொம்ப சிரமப்பா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவரே மனசுல ஒரு சங்கையை கொண்டு வந்தாரா, சந்தேகப்பட்டார். 21 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட வச்சு